ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லெசன் 5ஓட ஐயூபேக் நேம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் நான் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்று ரூல்ஸ் பற்றின வீடியோ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸை மட்டுமே எக்ஸாம்பிளாக வச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எக்ஸாம்பிள் K4MnCN6. இதில் சிம்பிளும் வரப்போகுது, காம்ப்ளெக்ஸும் சேர்ந்து வரப்போகுது. ஓகே, இப்போ சிம்பிள்னால் என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க விஷயங்கள் கம்ப்ளீட்டாகவே எனக்கு காம்ப்ளெக்ஸ் அயான் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுக்கு வெளியில் இண்டிவிஜுவலாக தனியாக இருக்கக்கூடிய இந்த அயானுக்கு பேர் சிம்பிள். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்டாக எனக்கு காம்ப்ளெக்ஸ், இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் தனியாக இருக்க இந்த அயானுக்கு பேர் சிம்பிள். அப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் என்னோடய சிம்பிள் அயான்ன்றது K. ஓகே, ஸோ சிம்பிள் எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு இங்கே எனக்கு ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொட்டாசியம்ன்றது குரூப் 1 எலமெண்ட் இல்லையா, குரூப் 1 கம்ப்ளீட்டாகவே எனக்கு ப்ளஸ் தான், பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். ஸோ சிம்பிள் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அதே சமயம் எனக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் அதோட ஒரிஜினல் நேமை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பொட்டாசியம். ஓகே, தென் காம்ப்ளெக்ஸ்க்கு வரலாம். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்கிறது கம்ப்ளீட்டாகவே எனக்கு காம்ப்ளெக்ஸ் தான். சரி, இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை நான் அப்படியே ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். உள்ளுக்குள்ளே எனக்கு ரெண்டு பேர் இருப்பான். ஒருத்தன் CMA சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் இன்னொருத்தர் எனக்கு லிகாண்ட். ஓகே, மேக்ஸிமம் இந்த CMA சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எல்லாமே எனக்கு ஒரு D பிளாக் எலமெண்ட்டை சேர்ந்து ஒரு எலமெண்ட்ஸாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு மேங்கனீஸ் இருக்குது. ஸோ Mn மேங்கனீஸ் அப்படின்றது தான் இங்கே நம்மளோட சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மேங்கனீஸ். ஓகே, அப்போ இந்த மெட்டலை தவிர்த்து மிச்சக்கூடிய எல்லாருமே எனக்கு என்ன தான், லிகாண்டு தான். அப்போ CN இவன் தான் என்னோட லிகாண்ட். நெகட்டிவ் லிகாண்ட் அப்படின்றதுனால அதோட நேம் முடியும் போது எனக்கு ஓன்ற சவுண்டோட முடியும். ஓகே, தென் குவாடினேஷன் நம்பர்னா என்ன, நம்பர் ஆஃப் லிகாண்ட். உங்கள் கையில் எத்தனை லிகாண்ட் இருக்கோ அதுக்கு பேர் தான் எனக்கு குவாடினேஷன் நம்பர். ஸோ குவாடினேஷன் நம்பர் எனக்கு இங்கே 6. ஓகே, அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்றது நம்ம முதல்ல யாருக்கு கண்டுபிடிப்போம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு தான் கண்டுபிடிப்போம். இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா மேக்னஸ். இந்த மேக்னஸோட ஸ்டேட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் CMA. ஓகே, ஸோ முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸை மட்டுமே வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை மட்டுமே கொடுக்குறாங்கன்னா கொஸ்டினில் கொடுக்கும்போதே அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு சார்ஜோட கொடுத்துருவாங்க. அப்போ அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிள் ப்ளஸ் காம்ப்ளெக்ஸாக எனக்கு கொடுக்கும்போது வெளியில் எந்த விதமான சார்ஜஸ்மே கொஸ்டினில் எனக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ வெளியில் நம்ம என்ன சார்ஜ் போகணும் அப்படின்றத நம்ம தான் யோசிக்கணும். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் இருக்கிறது எனக்கு ப்ளஸ் தான், ஏன்னா பொட்டாசியம்ன்றது ப்ளஸ். ஆனால் எத்தனை ப்ளஸ் இருக்குது, மொத்தம் என் கையில் 4 ப்ளஸ் இருக்குது, 4 பொட்டாசியம். அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே காம்ப்ளெக்ஸ் மேலே நான் போட போகிறது அதே நம்பர் தான், பட் நான் என்ன பண்ண போகிறேன், சார்ஜை மட்டும் மாற்றிக்க போகிறேன். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் எனக்கு 4-. இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சால் தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் அடுத்து மொத்தம் 6 சைனைடு இருக்குது. 6 × சைனைடுன்றது நெகட்டிவ் லிகன், அதோட சார்ஜ் எனக்கு -1 ஈக்குவல் டு காம்ப்ளெக்ஸ் மேலே நீங்கள் என்ன ஓவரால் சார்ஜ் கண்டுபிடிச்சிருக்கீங்க, -4. அப்போ எக்ஸு -6 இஸ் ஈக்குவல் டு -4. இந்த -6 ஆப்போசிட்டில் கொண்டு போனோம் அப்படின்னா அது இட் பிகம்ஸ் +6. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஓகே, அப்போது இந்த ஓவரால் சார்ஜ் உங்களுக்கு தெரியும். அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போட போகிறோம். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன், ஐயூபேக் நேம் என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ நீங்கள் எப்போ நேம் வைக்க போகிறீங்க அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளுக்கு பேர் வைங்க, அப்புறம் தென் கோ ஃபார் தி காம்ப்ளெக்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளுக்கு பேர் வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், காம்ப்ளெக்ஸ் போகலாம். ஏன் சிம்பிள் அப்படின்னா, ஏன்னா சிம்பிள் தான் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ முதல்ல நீங்கள் ப்ளஸ்ஸுக்கு பேர் வச்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், மைனஸுக்கு போகணும். ஓகே, ஸோ பொட்டாசியம். ஓகே,
இப்போ எல்லாருக்கும் நமக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இங்கே 4 பொட்டாசியம் தானே இருக்குது, அப்போ அதை நம்ம இதை மென்ஷன் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எதுக்கு மட்டும்தான் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எதுக்கு மட்டும்தான் அந்த நம்பரை டினோட் பண்ணுவீங்கன்னா லிகாண்டுக்கு மட்டும்தான் ஒரு சில ப்ரிஃபிக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ, டை, டெட்ரா, பியூட்டா அப்படின்ற ப்ரிஃபிக்ஸை யூஸ் பண்ணி எத்தனை லிகாண்ட் இருக்குன்றதை நம்ம டினோட் பண்ணுவோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் அயான்ஸுக்கு அவங்க எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, அந்த எலமெண்ட்டோட பேரை மட்டும்தான் எழுதணுமே தவிர இந்த ப்ரிஃபிக்ஸை, இந்த நம்பர்ஸை நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ பொட்டாசியம். ஓகே, அடுத்து நம்ம பேச வேண்டியது காம்ப்ளெக்ஸை பற்றி பேச போகிறோம். அண்ட் இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பேச வேண்டியது லிகாண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு சிஎம்ஏ. ஸோ மொத்தம் எனக்கு 6 லிகாண்ட் இருக்குது. இப்போ 6ன்றப்போ நம்மளோட ப்ரிஃபிக்ஸ் ஹெக்ஸா. சரி, முன்னாடியே சொல்லிட்டோம், சிஎன்ன்றது ஒரு நெகட்டிவ் லிகாண்ட், அப்போ அதோட பேர் முடியும் போது சயனிடோன்னு முடியணும். ஸோ ஹெக்ஸா சயனிடோ. ஓகே, சரி. ஸோ லிகாண்ட் முடிஞ்சு அடுத்து நான் பேச போகிறது சிஎம்ஏ. ஓகே, இப்போ சிஎம்ஏக்கு பேர் வைக்கும்போது நம்ம எதை பார்க்கணும், நம்ம சிஎம்ஏ எந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கான், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்கானா இல்லை நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்கானா. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மேங்கனீஸ் அப்படின்ற விஷயம் எனக்கு ஒரு நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. அப்போ அதோட பேர் முடியும் போது எனக்கு ஏட்டுன்ற சவுண்டோட முடியணும். அப்போ மேங்கனீஸ் ஒரிஜினல் நேம். சின்ஸ் அது ஒரு நெகட்டிவ் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறதுனால அதோட நேம் முடியும் போது மேங்கனேட்டுன்னு முடியணும். சரி, அப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள், அடுத்து காம்ப்ளெக்ஸில் லிகாண்டுக்கு அடுத்து ஒரு சிஎம்ஏ. அடுத்து அந்த சிஎம்ஏக்கு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரோமன் நம்பரில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஐயூபேக் நேம். சிம்பிள், அடுத்து காம்ப்ளெக்ஸ்லேயும் பர்டிகுலராக லிகாண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு சிஎம்ஏ. பேரை முடிக்கும் போது என்ன பண்ணுங்கள், ரோமன் நம்பர்ஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வச்சு முடிச்சிருங்க. தேங்க்யூ.